வணக்கம் நண்பா, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் ஜிபி. இன்றைக்கி வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பைக்கர்ஸ் கேஃபேல இருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக் ஆக்சசரி ஷாப் இன் சேலம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நம்ம ரைடர்ஸ்க்கு தேவையான ரைடிங் கியர்ஸும் இருக்குது, அண்ட் தென் பைக்குக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் இங்கேயே வந்து ஃபிட் பண்ணியும் தராங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய NS200க்கு ஹேண்ட் கார்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஹேண்ட் கார்டு போடுறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்எஸில் என்ன இருக்குது, ஹேண்ட் கார்டு எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மற்ற பைக் மாதிரி நார்மலாக போட முடியாது. ஏன்னா மற்ற பைக்லாம் ட்ராக்கர் ஹேண்டில் பார் இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் ஈஸியாக மவுண்ட் பண்ணிடலாம். பட் NS200ல் வந்து பார்த்திங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. கிளிப் ஆன் ஹேண்டில் பார் கொடுத்ததுனால என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக ஹேண்ட் கார்டை வந்து மவுண்ட் பண்ண முடியாது. ஸோ டேரெக்டாக மவுண்ட் பண்ண முடியலன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொத்தம் ஒரு 2 டைப்பில் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட ஹேண்டில் பாரோட கன்சோல் சைடு கார்னரில் 2 பைப் ஃபிக்ஸ் பண்ணி, 2 சைடும் 2 பைப் ஃபிக்ஸ் பண்ணி அதில் மவுண்ட் பண்ணுறது, அது ஒரு டைப். ரெண்டாவது டைப் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட கிளட்ச் கேபிள் அண்ட் பிரேக் கேபிள் இருக்கு இல்லையா, அதோட 2 கார்னர்லேயும் மவுண்ட் பண்ணி நம்ம ஹேண்டில் கார்டு வந்து போடலாம். இந்த 2 மெத்தட் இருக்குது. பட் நான் வந்து இன்றைக்கி எதில் போட போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கேபிளில் தான் போட போகிறேன். சரி வாங்க பார்ப்போம்.
ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஹேண்ட் கார்டு நீங்களும் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.